ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையிலே நின்று கொண்டு நான் தலை நிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். அடிச்சு சொல்றேன். இந்தியாவின் பெருமைமிகு உயர்கல்வி நிறுவனங்களில் ஒன்றான சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அடிச்சு சொல்றேன். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக ஒன்றிய செயலாளருமான திருவக்கரை பாஸ்கரன் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர். பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். திமுக நிர்வாகியான முருகேசன் என்பவர் 14 வயது சிறுமியை அவரது உறவினர் வீட்டில் கொண்டு போய் விடுவதாக கூறி இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த அவர் கொலை மிரட்டலும் விடுத்திருக்கிறார். அடிச்சு சொல்றேன். திமுக பொதுக்கூட்டத்தில் பெண் காவலரிடம் அத்துமீறிய 2 திமுக பிரமுகர்கள். திருப்பரங்குன்றம் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த அந்த 3 Idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து பைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. ஏதாவது பேசுங்கடா. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். அடிச்சு சொல்றேன். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? தலை நிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பே.